அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்திய துணைக்கண்டத்திலே இயற்கை வளங்களை இறைவனாக பாவித்து வழிபடக்கூடிய மரபு இந்த பகுதியில் பல நிலைகளிலும் இருக்க பார்க்கிறோம். ஹரப்பா மொஹஞ்சதொரோ நாகரீகங்களிலிருந்து தொடங்கியே பார்த்தாலும் கூட இங்கே இயற்கை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கொடைகளாக மலைகள், நதி, கடல், ஏரி, பஞ்சபூத வடிவங்கள், சூரியன், சந்திரன் இவர்களை எல்லாம் மனித வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருந்து நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தி தருபவனாகவும், அடிப்படையில் மனித இயக்கத்திற்கு, உயிர்களின் இயக்கத்திற்கு அடிப்படை ஆதாரங்களாக இவை இருப்பதையும் தத்துவங்கள் மூலமாக உணர்ந்து அவற்றையெல்லாம் இறை வடிவமாக வழிபடுகிறார்கள். அதிலே உலக உயிர்களெல்லாம் நாள்தோறும் நன்றி சொல்லக்கூடிய நிலையில் எல்லா உயிர்களின் அடிப்படை சக்திக்கும் ஆதார பொருளாக விளங்கும் சூரிய பகவானை இறைவனாக வைத்து வழிபடக்கூடிய மரபு உலகின் பல்வேறு தொன்மையான கலாச்சாரங்களிலும் நிலவப் பார்க்கிறோம். அந்த விதத்தில் வேதகாலம் தொடங்கி இங்கேயும் சூரிய கடவுளை அவர் உதித்து உச்சியை அடைந்து மறுபடியும் மாலை வேளையில் மேற்கில் மறைந்து இப்படி ஒரு நாள் பொழுதில் பாதி காலத்தை அவர் ஆக்கிரமித்து அவருடைய அந்த கிரணங்கள் மூலமாக உலகையெல்லாம் ஒளியூட்டி உலக உயிர்களுக்கு ஆதார சக்தியாக இருப்பதை உணர்ந்து மூதாதையர்கள் தொடங்கி அந்த காலம் தொடங்கி வேதகாலம் முதல் சூரியனை வழிபட்டு வரக்கூடிய மரபிலே வந்திருக்கிறார்கள். அதனால் சூரியனுக்கு ஒரு வடிவமும் சிற்பசாத்திர நூல்களிலும் ஆகமங்களிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. சூரிய கிரணங்கள் பட்டவுடன் தாமரை மலர்கள் மலர்வதாலே கையிலே தாமரை மலரோடு விளங்குபவனாக சூரிய பகவான் வடிவமைக்கப்படுகிறார். அவருடைய தலையை சுற்றி அதற்கு பின்புறம் சூரிய பிறையாகவே வட்ட வடிவமாக ஒளி பொருந்தியதாக ஒரு பிறையை காண்பித்து உயர்ந்த அந்த வடிவம் அவருடைய திருமுகத்திலே பொலியக்கூடிய அழகும் மிருதுத்தன்மையும் பொலிவும் என்று விளங்கக்கூடியவர். இவர் சக்கரங்கள் பூட்டப்பட்ட தேரிலே நகர்ந்து வருவார். அதுவும் 7 குதிரைகள், ஒவ்வொன்றும் வெவ்வேறு வண்ணத்தால் ஆன குதிரைகள் பூட்டப்பட்ட தேரில் அருணன் என்ற சாரதி தேரை செலுத்த சூரியன் அதிலே நடுநாயகமாக சிவப்பு நிறத்தில் உடையணிந்து செந்தாமரை மலரை கையில் ஏந்தி தேரிலே புறப்பட்டு வருவார் என்று புராணஞ்சார்பாகவும் இவருக்கு ஒரு வடிவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இவருக்கு மனைவிமார்களாக உஷா, பிரத்யுஷா என்று இருவர். அவர்கள் இருவரும் சூரியனுக்கு 2 பக்கமும் இருந்து கொண்டு இருளை அவர்கள் ஒளியின் மூலமாக நீக்குவதை, அறியாமையை அறிவுக்கண் திறப்பித்து அறியாமை தன்மையை நீக்கி ஞானத்தை வழங்கச் செய்வதை காண்பிக்கும் விதமாக மனைவிமார்கள் இருவரும் கையில் வில்லும் அம்பும் ஏந்தி எதிர்த்திசையை நோக்கியபடி அந்த அம்பை செலுத்தும் தோரணையிலேயே சிற்பங்களில் காட்டப்பட்டிருப்பார்கள். இந்த வடிவிலே சூரியன் இந்திய தேசத்தில் பல்வேறு தொன்மையான இடங்களிலும் ஊர்களிலும் ஆலயங்களாக கட்டப்பட்டு அந்த ஆலயத்தில் கருவறையிலே வைக்கப்பட்டு வழிபடப்பட்டு வருவதையும் பார்க்க முடிகிறது. வடகோடியில் காஷ்மீரத்திலே மார்த்தாண்ட் என்று அழைக்கப்படும் இடத்திலே மிக தொன்மையான சூரியன் ஆலயமும், மேற்கு பகுதியில் குஜராத் மாநிலத்திலே மொதேரா என்ற பகுதியில் மிகவும் தொன்மையான 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட சூரியனுக்கான ஆலயமும், அதே காலகட்டத்தில் தெற்கே கும்பகோணம் நகரை அடுத்து மார்த்தாண்டாலயம், குலோத்துங்க மார்த்தாண்டாலயம் என்ற பெயரில் குலோத்துங்க சோழனால் எடுப்பிக்கப்பட்ட இன்றைய சூரியனார் கோயில் என்றழைக்கப்படும் தலமும், சூரியன் ஒளிபரப்பக்கூடிய கிழக்கு திசையில் ஒடிசா மாநிலத்தில் பண்டைய கலிங்க ராஜ்யத்திற்குட்பட்ட பகுதியில் கடற்கரையிலேயே மிக உயரிய கலைநயத்தோடு கட்டப்பட்ட கொனார்க் க்ஷேத்திரமும் இந்திய தேசத்தின் 4 மூலைகளிலும் இருக்கக்கூடிய 4 தொன்மையான சூரியனுக்கான தனிப்பட்ட ஆலயங்களாக பார்க்கிறோம். இதில் சிறப்பே இந்த 4 ஆலயங்களும் 4 எல்லைகளில் 4 மூலைகளில் கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் 12-13ஆம் நூற்றாண்டிலேயே கட்டப்பட்டிருப்பது ஒரு தனிச்சிறப்பு. சூரியனை பற்றிய குறிப்புகள் எல்லாம் அவர் வரக்கூடிய அந்த அமைப்பு, காலம், அவருடைய தோற்றப்பொலிவு இதையெல்லாம் வலியுறுத்தும் விதமாகவே கோயில் கட்டுமானமும் அமைந்திருக்கும். கலிங்க தேசம் கலைக்கு மிகவும் பெயர் போன இடம். அவர்கள் இன்று வரையிலும் கூட செய்யும் சின்ன செயலில் கூட கலைத்தாக்கத்தோடு செய்வதை கடைபிடிப்பவர்கள். அந்த விதத்தில் கலிங்க தேசத்தில் மிகவும் பழமையான கோயில் கட்டிடக்கலை மரபு உண்டு. அவர்கள் உயர்ந்த விமானத்தோடு கூடி, அதுவும் உருள்வட்ட வடிவிலே இருக்கக்கூடிய விமானங்களை மிக உயர்ந்த விமானங்களாக எழுப்பி அதன் அடியிலே கருவறையில் இறைவனை எழுந்தருளச் செய்தும், அதற்கு முன்பாக அந்த விமானத்தின் உயரத்தில் கிட்டத்தட்ட பாதி உயரத்திற்கு அமைந்தார் போலே விமானத்தோடு கூடிய மண்டபங்கள் அமைத்து
அதிலே போக மண்டபம் என்ற இடத்தில் நைவேத்திய பிரசாதங்களை இட்டு இறைவனுக்கு படையலிடவும், அதை அடுத்து நாட்டிய மண்டபம் அல்லது ரங்கமண்டபம் என்ற பெயரிலே அழகான வேலைப்பாடுகளோடு கூடிய ஒரு மண்டபத்தை எடுப்பித்து அங்கே இசை நடனம் முதலியவற்றை நிகழ்த்தவும், இது தவிர சுற்றி வரக்கூடிய பிரகாரத்திலே பரிவார தெய்வங்களுக்கான சன்னதிகள் என்ற கணக்கில் கலிங்க தேசத்திற்கு என்றே தனியாக அமைந்த கட்டிடக்கலை பாணியிலே ஆலயங்கள் எடுப்பிப்பார்கள். அந்த விதத்தில் கொனார்க் என்றழைக்கப்படும் அந்த திருத்தலம் மிகவும் தொன்மையான 12ஆம் நூற்றாண்டு 13ஆம் நூற்றாண்டிலிருந்தே அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆலயங்கள் இருப்பதை பார்க்கிறோம். அத்தகைய தொன்மை சிறப்பு வாய்ந்த தலத்தில், அதுவும் வங்காள விரிகுடா கடற்கரையிலேயே அமைந்திருக்கக்கூடிய அந்த தலத்தில்தான் சூரியனுக்கு என்று 13ஆம் நூற்றாண்டில் 1200களிலே நரசிம்மவர்மன் என்ற கிழக்கு கங்கர் குலத்திலே வந்த அரசன் எடுப்பித்த ஆலயம். அர்க்கன் என்று சொன்னாலே அது சூரியனை குறிக்கும். கொனார்க்க என்று சொன்னால் அந்த சூரியன் கோயில், அர்க்கனுக்கான கோயில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஒரு விதமான கோணம், ஒரு விதமான பகுதி. அந்த இடத்தில் குறிப்பிட்ட காரணங்களை முன்னிறுத்தி அப்படி ஒரு ஆலயத்தை எடுப்பித்திருக்க வேண்டும். கடற்கரை ஓரத்திலே மிகவும் அழகாக அமைக்கப்பட்ட காட்சி. கடற்கரையில் நின்று சூரிய உதயத்தை பார்ப்பதற்கு யாருக்குத்தான் பிடிக்காது? தினந்தோறும் அதற்கு வாய்ப்பு இருப்பவர்கள் காலையில் தவறாது கடற்கரைக்கு சென்று அந்த கடலலைகளை கிழித்து கொண்டு சூரியன் ஒளிபரப்பிக் கொண்டு இருளை மாய்த்து கொண்டு வெளிப்படுகிறார் அல்லவா? அதை காரணமாக கொண்டுத்தான் கடற்கரை மணலிலேயே இந்த ஆலயத்தையும் எடுப்பித்திருக்கிறார்கள். அந்த ஆலயத்தினுடைய விமானம் 19ஆம் நூற்றாண்டு வாக்கில் விழுந்துடைந்து போய்விட்டதாக அறிகிறோம். இன்றைக்கு அந்த ஆலயம் வழிபாட்டில் இல்லாமல் அது மத்திய அரசாலே பாதுகாக்கப்பட்ட ஒரு பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டு, இன்னும் சொல்லப்போனால் உலக பாரம்பரிய சின்னமாகவே ஐநாவினால் அறிவிக்கப்பட்ட சிறப்பு இந்த ஆலயத்திற்கு உண்டு. இந்த ஆலயத்தில் இன்று நாம் பார்க்கக்கூடியது கருவறைக்கு முன்பாக இருக்கக்கூடிய போகமண்டபம் என்றழைக்கப்படும் பகுதிதான். ஒரு அளவிற்கு அந்த கட்டிடம் முழுமையாக இருப்பதாக தோன்றும். அதை கடந்து உள்ளே சென்று இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் பாதுகாப்பு கருதி அடைக்கப்பட்டு கருவறை விமானம் முழுவதுமாக சிதைந்து விட்டபடியால் அதன் அருகிலேயும் பாதுகாப்பு கருதி யாரும் செல்லாமல் பார்த்து கொள்ளப்படுகிறது. இந்த ஆலயம் சற்றேறக்குறைய 800 அடி நீளமும் 500 சொச்சம் அடி அகலமுமாக கொண்ட மிகப்பெரிய பரப்பளவிலே பல்வேறு மண்டபங்கள் ஒரு நேர்கோட்டில் அமைக்கப்பட்டு 3 திசைகளில் மிக உயர்ந்த வாயில்கள் எழுப்பப்பட்டு அந்த வாயில் வழியே உள்ளே நுழைந்தால் நம் கண் முன்பாக ஒரு விதமான மாயாஜால உலகம் போலே விரித்த அளவில் இந்த கோயிலினுடைய கட்டிடக்கலை அமைப்பிருக்க பார்க்கிறோம். இதனுடைய அடித்தளம் அமைப்பதற்கு ஒரு வகை கல்லையும், கோயிலினுடைய சுவர் பகுதிகள் விமானங்களை அமைப்பதற்கு வேறொரு வகை கல்லையும், மற்றொரு நிறத்தாலும் புள்ளிகளும் அமைந்த கல்லை கொண்டு கோயில் வழியிலே இருக்கக்கூடிய துவாரங்கள், கதவு பகுதிகளை அமைக்கவும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இந்த 3 கற்களும் வெவ்வேறு வண்ணத்தில் இருப்பதாலே இது ஒரு ஓவியம் தீட்டியது போன்ற அமைப்பில் இருக்கும். 3 கற்களுமே வெட்டுவதற்கு, அதாவது உளி கொண்டு செதுக்குவதற்கு இலகுவாக இருப்பதால் மிகவும் துல்லியமான சிற்பங்கள் அதிலே அமைந்திருக்க பார்க்கிறோம். இன்றைக்கு கொனார்க் தலத்தை சென்று நாம் தரிசிக்க விரும்பினால் அங்கே முதல் முன்னம் நாம் சென்றடையக்கூடிய பகுதி கூரை மட்டும் சிதைக்கப்பட்டிருக்கும் நிலையில் இருக்கும் நாட்டிய மந்திரம். ரங்க மண்டபம் என்று சொல்லுவார்கள். அரங்கம் என்று சொன்னாலே நிகழ்த்து கலைகளுக்கான மேடை. உயர்த்தி கட்டப்பட்ட அந்த மேடையிலே மிகவும் நுட்பமான கலை வேலைப்பாடுகளோடு கூடிய தூண்கள் அந்த இடத்திலே நிரம்பியிருக்கும். மாலை வேளைகளில் அந்த மண்டபத்தில் நின்று கொண்டுதான் நாட்டியம் ஆடி சூரியனுக்கான தொண்டினை செய்து வந்திருக்கிறார்கள். இன்றும் கூட மாநில அரசினாலே அந்த பகுதிகளில் பாரம்பரிய விழாக்கள் மிகவும் முக்கியமான விழாவாக கொண்டாடப்படுகிறது. உலகெங்கிலும் இருந்து தலை சிறந்த நாட்டிய கலைஞர்கள் அந்த விழாவிலே கலந்து கொள்ளவும் செய்கிறார்கள். சந்திரபாகா என்று சொல்லப்படும் சங்கராந்தி காலம், தை மாதம் பிறந்து தை மாசிக்கு இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த காலத்தில்தான் சூரிய வழிபாட்டிற்கான முக்கியமான காலமாக கருதுவதாலே இப்போதும் கூட அங்கே நடைபெறக்கூடிய ஆண்டு விழா அதை ஒட்டியே நடைபெற பார்க்கிறோம். அந்த ரங்கமண்டபம் உயர்த்தி கட்டப்பட்டிருக்கக்கூடிய மேடைக்கு ஏறி செல்லுவதற்கான படிக்கட்டுகள் இருக்கும். படி உயரக்கூடிய இடத்திலெல்லாம் சிற்ப வேலைப்பாடு. கைப்பிடி சுவராக அமைக்கப்பட்டிருக்கும் அந்த பகுதிகளும் மிகவும் நுணுக்கமான வேலைப்பாடுகள். திரும்பிய திசையெல்லாம் கல்லின் முகப்பு தெரியாதபடிக்கு மறைத்து மறைத்து மிகவும் நுண்ணிய வேலைப்பாடுகளோடு கூடிய சிற்ப காட்சிகளை பார்க்கிறோம். நடன மங்கையர் அவர்கள் ஆடும் நாட்டியத்திற்கு தகுதியாக இசை பாடக்கூடியவர்கள்.
அவர்களுக்கு அருகிலே நின்று கொண்டு பல்வேறு வகையான கருவிகள், இசைக்கருவிகள், வாத்தியங்களை மீட்டுபவர்கள் என்று ஒரு ரங்கமண்டபத்திலே அங்கே நடக்கக்கூடிய நடனம், இசை முதலியவற்றை கருத்தில் கொண்டு அந்த மண்டபம் முழுவதுமாக நடனச் சிற்பங்களாலே, மிகவும் நுணுக்கமான நடனச் சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டிருப்பதை பார்க்கலாம். இதை அடுத்து மிகவும் சிதைந்த நிலையில் இருக்கக்கூடிய போக மண்டபம். ஆனால் இதுதான் ஒரு அளவிற்காவது இந்த ஆலயத்தின் உயரத்தை நாம் கணித்து கொள்ள உதவும் பகுதி. இந்த மண்டபத்தின் உட்கூடு முழுவதும் கல்லாலும் மண்ணாலும் நிரப்பப்பட்டு மக்கள் உள்ளே செல்வதற்கு அனுமதி இல்லாமல் அடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோயில் 15ஆம் நூற்றாண்டு தொடங்கி 17, 18ஆம் நூற்றாண்டு வரையிலும் பல முறை வடக்கிலிருந்து வந்த படையெடுப்புகளாலே சூறையாடப்பட்டு அதன் மூலமாக அழிக்கப்பட்டதாக உணர்கிறோம். இதையும் தவிர கடலுக்கு மிக அருகில் இருப்பதாலே கடலிலிருந்து வரக்கூடிய அந்த காற்றினுடைய வேகம், புயல் காற்று அவ்வப்போது அடிக்கும் அல்லவா, அதனுடைய வேகத்தாலே கட்டுமானத்தில் ஏற்பட்ட விரிசல்களால் உயர்ந்திருக்கக்கூடிய அந்த விமானம் சிதைந்து விழுந்ததாகவும் அங்கே இருக்கக்கூடிய சில குறிப்புகள் தெரிவிக்கின்றன. ஆனால் அது அடைந்திருக்கக்கூடிய நிலையை பார்த்தால் இயற்கை உபாதையினாலே அழிந்தது என்று கூறுவதை விடவும் படையெடுப்புகளால் தாக்கப்பட்டிருக்கவே வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. இன்றைக்கும் கொனாரக் தலத்திற்கு செல்பவர்கள் தவறாது கண்டு களிக்கும் பகுதி அந்த ஆலயத்தினுடைய அடிப்பகுதியிலே அமைக்கப்பட்டிருக்கும் கருங்கல்லால் செய்யப்பட்ட சக்கரங்கள். சூரியன் தேரில் புறப்பட்டு வருவார் என்பதுதானே இங்கே புராண நம்பிக்கை. அதனால் சூரியனை ஒரு ரதத்திலேயே எழுந்தருளச் செய்திருப்பது போலே ரத வடிவிலேயே அந்த கோயிலை நிர்மாணம் செய்து அதற்கு கருங்கல்லாலே பூட்டப்பட்ட சக்கரங்கள். ஒவ்வொரு சக்கரமும் 24 பகுதிகளாக அதனுடைய உட்கூடு பிரிக்கப்பட்டு ஒரு நாள் பொழுதிலே இருக்கக்கூடிய நேரக்கணக்கை, மணிக்கணக்கை குறிக்கும் விதமாக அமைத்திருப்பார்கள். காலை சூரிய உதயத்திலிருந்து தொடங்கி நாம் மேற்கொள்ளக்கூடிய அன்றாட அலுவல்களை காண்பித்திருப்பார்கள். சமூகத்திலே மிகவும் பிரபலமாக அந்த காலகட்டத்தில் இருந்த காட்சிகள், சமூகத்திலே செயல்பட்டவர்கள், அதாவது பாம்பு பிடிக்கக்கூடியவர்கள், வீதியிலே நின்று வித்தை காண்பிப்பவர்கள், இசைவாணர்கள், நடனமாடுபவர்கள், வணிகர்கள், அரசர்கள், இவர்களுடைய ஊர்கோலம், திருமணக் காட்சிகள், ஆணும் பெண்ணுமாக இணைந்திருக்கக்கூடிய பல்வேறு காட்சிகள் என்று திரும்பிய திசையெங்கும் கலை பொக்கிஷமாகவே அந்த ஆலயம் முழுவதுமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. 3 வெவ்வேறு நிறங்களில் உயர்ந்த நல்ல உயரமான பொலிவோடு கூடிய சூரியனுடைய வடிவங்கள் இடிபாடுகளிலிருந்து காக்கப்பட்டு பொதுமக்கள் கண்டு தரிசிக்கும் விதமாக வெளிப்புறச் சுவற்றிலே வைத்து பதித்திருக்கிறார்கள். திரும்பிய திசையெங்கும் கண்கவரக்கூடிய, கருத்தையும் கவரக்கூடிய சிற்பங்கள் நிறைந்த ஒரு பெரிய சிற்பக்கூடம் போலே இன்று காட்சி தரக்கூடிய இந்த ஆலயம் அது வழிபாட்டில் இருந்த காலத்தில் எத்தனை உயரமான, கிட்டத்தட்ட 200 அடி உயரம் அந்த விமானம் இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. அத்தனை உயரமான விமானத்தோடு அங்கே பணி செய்யக்கூடிய நூற்றுக்கணக்கான திருப்பணி செய்வார்களோடு இறைவனுக்கு செய்யப்படும் உபசாரங்கள், அவருக்கு அங்கே நடக்கக்கூடிய இசை நாட்டிய கலைகள் என்று எந்த அளவிற்கு இந்த இடம் ஒரு கலாச்சார, பண்பாட்டு, சமய பெட்டகமாக, பாரம்பரிய பெட்டகமாக இருந்திருக்கும் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. வாய்ப்பிருப்பவர்கள் அவசியம் தவறாது சென்று காண வேண்டிய இடமாக கொனாரக் திருத்தலம் இருக்க பார்க்கிறோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.